லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தூங்கும்போது கூட கோபம் குறையாம மூஞ்சிய உருன்னு வச்சுக்கிட்டு இருக்கா. ஓகே, வித்யா வித்யா ம். வா எங்க? வா சொல்றேன். வா எழுதுரு. எங்க சஞ்சய்? வா சொல்றேங்கிறான்ல. என்ன பண்ற? அமைதியா என் கூட வா. அ, எ- எதுக்கு சஞ்சய் இந்நேரத்துக்கு வாசலுக்கு கூட்டிட்டு வந்த? யாராவது பாத்துட்டு போறாங்க. கொஞ்சம் இரு. இந்தா கோலம் போடணும்னு ஆசைப்பட்டல, போடு. அ, கோலம் போடணுமா? ம் நான் கேட்டதுக்கு திட்டின? இருந்தாலும் பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டல்ல, அதை நிறைவேற்றலன்னா புருஷனுக்கு அழகு இல்லைல்ல. ம். அதனாலதான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். அ, யாராவது பாத்துட்டாங்கன்னா? பிரச்சனை வேண்டாம் சஞ்சய், நம்ம உள்ள போயிடலாம். உனக்கு 15 நிமிஷம் டைம். அதுக்குள்ள எந்த கோலம் போட முடியுதோ அதை போட்டு முடி. Your time starts now. கடவுளே, யார்கிட்டயும் மாட்டிக்காம கோலத்தை போட்டு முடிச்சிடணும். வித்யா, இப்போ வேலையா சரி, இது படி. சீக்கிரம். ம். எப்படி இருக்கு சஞ்சய்? அடடடடடடா. நீ சும்மா தரையில கிடக்குனாலே அழகா தான் இருக்கும். நீ போடுற கோலம் அழகா இருக்காதா என்ன? உன்ன மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. இத ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? செல்ஃபி எடுக்கிற நேரமா இது? அ, நம்ம 2 பேரும் யாராவது பார்த்தாங்கன்னா கதை கந்தல். சீக்கிரம் வா, உள்ள போலாம். வா. டேய், என்னடா என்னடா நடக்குதுங்க? வித்யாவை எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? ஊருக்கு போயிட்டு வரும்போதே கூட்டிட்டு வந்துட்டேன். அப்போ இத்தனை நாளா வித்யா நம்ம வீட்டுல தான் இருக்காளா? உன் ரூம்ல யாரும் இருக்காங்கன்னு மேக்னா சந்தேகப்பட்டது சரிதான். உனக்கு எப்படிடா இவ்வளவு தைரியம் வந்துச்சு? அம்மா பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? பெரிய பிரச்சனையாகும் தெரியும். அதுக்காக வித்யாவை எங்கேயாவது போகட்டும்னு விட்டுற முடியாதுல்ல. டேய், நான் அப்படி சொல்லலடா. வித்யா உன் ஒய்ஃப். அவளை சேவ் பண்ண வேண்டியது உன் பொறுப்பு. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல நம்ம வீட்டுல வச்சிருக்கிறது ஆபத்து இல்லையா? என்னை வெளியே எங்கேயாவது தங்க வைக்க சொல்லிதான் நான் சொன்னேன். உங்க தம்பி தான் கேட்கவே இல்ல. நீ என் ஒய்ஃப். இதான் உன் வீடு. உன்னை வெளியிலலாம் தங்க வைக்க முடியாது. டேய், உரிமையை பத்தி பேசுற நேரமாடா இது? அந்த மேக்னா கழுகு மாதிரி உன்னை வட்டம் போட்டு சுத்துறான். பிரீத்திக்கும் மைல்டா ஒரு டவுட் வந்த மாதிரி இருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது நீ பண்றது பெரிய ரிஸ்க்குடா. வித்யாவை நீ ரூம்ல மறைச்சு வச்சிருக்கிறத அம்மா கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களுக்குள்ள ஏதோ கண்டிப்பா இருக்குன்னு எல்லாரும் முடிவு கட்டிடுவாங்க. நீ என்ன சொன்னாலும் அம்மா உன்னை நம்ப மாட்டாங்க. அப்புறம் நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சு பயந்தோமோ அது நடந்துடும். அக்கா, ஐயோ அம்மா, வித்யாவை எங்க கூட்டிட்டு போய் ஒளிச்சு போயிடா. சீக்கிரம் சீக்கிரம் போ. அதுக்கு
சீக்கிரம் போ சீக்கிரம் போ. சஞ்சய், விஜய், மார்னிங்மா. நீங்க 2 பேரும் இந்த நேரத்துல வாசல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜாகிங் சும்மா பேசிட்டு இருந்தோமா? அது ஜாகிங் போயிட்டு வந்து பேசிட்டு இருக்கோம். கரெக்ட். கோலம் ரொம்ப அழகா இருக்கே. யார் போட்டது? நானும் கேட்கணும்னு இருந்தேன். யார் போட்டது? அது வந்து ஸ்னேகாமா ஸ்னேகாவுக்கு இவ்ளோ அழகா கோலம் போட தெரியுமா? போடுவாமா. நம்ம வீட்ல அதுக்கான சிச்சுவேஷன் அமையறது இல்ல, அதனால ஒதுங்கி இருந்தா. இன்னைக்கு ஏதோ விசேஷமா, அதான் அவளே போட்டிருக்கா. இந்த நேரத்துல எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? கோலம் சூப்பரா இருக்கே. யார் போட்டது? ஸ்னேகாமா. மாமா, எங்க அக்காக்கு கோலமே போட தெரியாது. ஆமால, கோலம் போட தெரியாதுல்ல. அது ராத்திரி தூங்கும்போது கோலம் போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா. அதான் நானும் அவதான் போட்டிருக்கான்னு நினைச்சேன். அப்போ யார் இந்த கோலம் போட்டது? அம்மா, ஒருவேளை மானசா போட சான்ஸ் ஆமாமா. இருக்குமா? அவ இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கா. ஆனா மானசா இன்னும் தூங்கி எந்திரிக்கலையே. அவ எப்படி கோலம் போட்டிருக்க முடியும்? இன்னும் எந்திரிக்கலையா? ஆமா, அவ இன்னும் எந்திரிக்கவே இல்லையே. அப்போ யார் இந்த கோலம் போட்டது? இது வாணி போடுற கோலம் மாதிரி இல்ல இருக்கு. ஆண்டி, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஒருவேளை வாணியே போட்டிருந்தா? என்ன சொல்ற மேக்னா? அவளை தவிர இந்த வீட்ல வேற யாருமே இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா கோலம் போட முடியாது ஆண்டி. அதனாலதான் எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அவ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வர முடியும்? அவளதான் இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேனே. அவ மேல தப்பு இருக்குன்னு பிரீத்தி கிட்ட சாரி சொல்ல சொன்னீங்க. அதையே முடியாதுன்னு சொன்னவ உங்க பேச்ச மீறி இந்த வீட்டுக்கு வரமாட்டாளா என்ன? ஒருவேளை அவ திரும்ப வந்திருந்தா, நம்ம யாருக்கும் தெரியாம இந்த வீட்ல தங்கி இருந்தானா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. ஏன் அப்படி சொல்ற? ஹேனா, இந்த கோலத்தை போட்டதே நான் தான். இல்ல, நீ எப்படி வாணி போடுற கோலத்தை அதே மாதிரி அச்சு பிசகாம போட்டிருக்க? வாணி இந்த வீட்ல இருக்கும்போது நான் அவகிட்ட கத்துக்கிட்டேன். நீயே இப்பதான் மனச தூங்கி எந்திரிச்சு வர. நீ எப்படி இந்த கோலத்தை போட்டிருக்க முடியும்? சும்மா எதுவும் கதை சொல்லாத. இன்னைக்கு பௌர்ணமி. விடிய காலையில எழுந்து வாசல்ல கோலம் போட்டா குடும்பத்துக்கு நல்லது. அதனாலதான் 4 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்து கோலம் போட்டேன். கோலம் போட்டு முடிச்சிட்டு தனியா உட்கார்ந்துருக்கிறதுக்கு போர் அடிச்சதுனால ரூம்ல போய் கொஞ்ச நேரம் தூங்குனேன். அதனால இந்த சின்ன விஷயத்த வச்சு இவ்ளோ கலவரமா? மேக்னா, உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? அதான் எல்லாருமா சேர்ந்து வாணியை துரத்திட்டீங்கல்ல. திரும்ப ஏன் அவளை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? இனிமே இந்த மாதிரி ஏதாவது கலாட்டா பண்ணா நான் சும்மா இருக்க மாட்டேன். விடுங்கப்பா. காலையில எழுந்ததும் ஏதாவது ஒரு பிரச்சனைய உருவாக்கலனா அவளுக்கு அந்த நாளே நல்லா இருக்காது. இன்னைக்கு கணக்குக்கு இப்படி ஒரு பிரச்சனைய உருவாக்க ட்ரை பண்ணிருக்கான். நான் ஒன்னும் பிரச்சனை பண்ணல.
ஆன்ட்டி டவுட்டா கேட்டாங்க, அதனால தான் நான் பதில் சொன்னேன். மனசா மா. கோலம் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ்மா. இவ பொய் சொல்றா. கண்டிப்பா இவ கோலம் போடல, அந்த வித்யா தான் போட்டிருக்கா. எப்படியாவது அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும். என்ன மேக்னா யோசிக்கிற? நீ என்ன யோசிச்சாலும் உன் திட்டம் எதுவும் பலிக்காது. உள்ள போ. நீ சொல்றது பொய்ன்னு எனக்கு தெரியும் மனசா. ஆனா அதை ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இல்ல. நான் விட மாட்டேன், நிச்சயமா கண்டுபிடிப்பேன். மானசா அழகா கோலம் போட்டிருக்கா. அபி மட்டும் பார்த்தானா அசந்துருவான். சரி வாங்க உள்ள போலாம். விஜய், இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிடும். அதுக்கப்புறமா வித்யாவை உள்ள கூட்டிட்டு போக முடியாது. எல்லாரும் ஃப்ரெஷ் அப் ஆகிற டைம்ல வித்யாவை உள்ள கூட்டிட்டு போயிடலாம். வாங்க வாங்க. வித்யா சீக்கிரமா. சீக்கிரம் வாங்க. சரி ஓகே, அப்புறமா பண்ணு. பாய். ரொம்ப சீக்கிரம் எழுந்துட்டோம்ல. ஆமா ஆமா. 3 பேர் சேர்ந்து இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கேக்குறீங்க? சும்மா தான் பேசிட்டு இருந்தாங்க. சீக்கிரட்டா எதுவும் பிளான் பண்றீங்களா? ஆமா, வித்யாவை இந்த வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வர பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எங்க கூட நீயும் சேர்ந்துக்கிறியா? ஐயோ, நிஜமாவா சொல்றீங்க? ஏங்க, அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. அப்புறம் அத்தை உங்களை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. என் தலையெழுத்து நானும் உங்க பின்னாடியே வர வேண்டியதான். பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு யாராவது அந்த தப்பை செய்வாங்களா? நான் விளையாட்டுக்கு சொன்னா, நீயும் அதை நம்புற? சும்மா தான் சொன்னீங்களா? ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேங்க. ஏங்க, நமக்கு எதுக்குங்க இந்த வேண்டாத வேலையெல்லாம்? அந்த தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நீ போ. சரி, நான் போய் காஃபி போடுறேன். இவங்க வேற. என்ன பண்ற? வா வித்யா வா. சீக்கிரமா வா. சீக்கிரமா போ. என்ன? ஒண்ணும் இல்ல மாமா. நீ என்னது வீட்டோட சிஐடியா? சின்ன சின்ன விஷயத்துல கூட இன்வால்வ் ஆகுற. மானச கோலம் போட்டேன்னு சொல்ற, வித்யா போட்டான்னு சொல்ற. இல்ல மாமா, அது வித்யா போட்ட கோலம் மாதிரி இருந்துச்சு, அதான். மேக்னா, நீ இந்த வீட்டோட கெஸ்ட். உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அதை கிராஸ் பண்ணி வராத. நல்லதில்ல. கிளம்பு. கிளம்புன்னு சொல்றல. இவளுக்கு வேற வேலையே இல்லையா? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏதோ திருட்டு வேலை பண்றீங்கன்னு மட்டும் தெரியுது. கண்டுபிடிக்கிறேன். மனசா உள்ள போ. சரி சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. லாக் பண்ணு. வா. அப்பா. மானசா மட்டும் சரியான நேரத்துல வந்து சமாளிக்கலனா வித்யா அந்த வீட்டில் தான் இருக்கான்னு மேக்னா ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. வித்யா, நீ எந்த சிச்சுவேஷன்லயும் இந்த ரூமை விட்டு வெளியே வராத. சஞ்சய், இன்னும் எத்தனை நாளைக்கு வித்யாவை ரூம்லயே வச்சிருக்க போற? அம்மா பெர்மிஷனோட வித்யாவை கூட்டிட்டு வரணும். அது வரைக்கும் வித்யாவை வேற எங்கேயாவது தங்க வைக்கணும். இது ரெண்டுல சீக்கிரமே ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். இல்ல நம்ம 3 பேரும் பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம். பிரீத்தி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? நீ அந்த வித்யாவை பத்தி என்ன நினைக்கிற?
அவ வித்யா இல்ல, வாணி. அவ வித்யாங்கிற பேர்ல நடிக்க வந்தவ தானே? ஆமாமா, அவ வாணிதான், நடிக்க வந்தவதான். உனக்கு ஆன்ட்டிக்கும் மட்டும்தான் அவ வாணி, மத்த எல்லாருக்கும் அவதான் உண்மையான வித்யா. வாணிக்கு என்ன? இல்ல, நீ அவளை பத்தி என்ன நினைக்கிற? அவளை பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவ ஒரு வேலைக்காரி, கிராமத்துல பிறந்தவ, என் கால் தூசிக்கு கூட ஈடாக மாட்டா. நீ அப்படிதான் சொல்ற, ஆனா அவதானே இத்தனை நாள் உனக்கு போட்டியா இருந்தா. கோவப்படாத பிரீத்தி, நான் நடந்ததுதான் சொன்னேன். அதனாலதான் ஆண்டி அவளை வீட்டை விட்டு துரத்துனாங்க. நான் தான் துரத்த வச்சேன். அது உன்னோட பெரிய சக்சஸ் தான், நான் ஒத்துக்கிறேன். இனிமே இந்த ஜென்மத்துக்கும் அவ இந்த வீட்டுக்கு திரும்பி வர மாட்டா. அப்படி அவ வந்துட்டானா? சான்ஸே இல்ல. ஓ, வந்து இதே வீட்ல நமக்கு தெரியாம தங்கி இருந்தானா? என்ன சொல்ற? ஆமா பிரீத்தி, அவ இந்த வீட்ல தான் இருக்கா. நீ அவளை பாத்தியா? பாக்கல, ஆனா இங்கதான் இருக்கான்றதுக்கு என்கிட்ட நிறைய எவிடன்ஸ் இருக்கு. அதுவும் அவ சஞ்சய் ரூம்ல தான் இருக்கா. அவன் தான் அவளை திரும்ப கூட்டிட்டு வந்து அவ ரூம்ல சீக்ரெட்டா தங்க வச்சிருக்கான். சஞ்சயா? ஆமா, எப்பவுமே அவன் அந்த வாணிக்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்ணுவான். அது என்னமோ தெரியல, அவ மேல அவனுக்கு அப்படி ஒரு சாஃப்ட் கார்னர். அவளை வெளியில அனுப்புனத அவனால தாங்கிக்க முடியல. அதான் யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு வந்து அவ ரூம்லயே தங்க வச்சிருக்கான். ஆண்டிய மீறி அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். அவ விஷயத்துல அத்தையோட பேச்சையே அவன் மீறுவான் பிரீத்தி. ஏற்கனவே 2-3 தடவை அவளை வீட்டை விட்டு துரத்தியும் அவளை அவன் தான் வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்தான். இப்போ உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? நான் சொல்றேன் கேளு. நீ வர்றதுக்கு முன்னாடியில இருந்து நான் இந்த வீட்டுல தங்கி இருக்கேன். சஞ்சய் அவனோட ரூம ஒரு தடவை கூட வெளியில பூட்டி நான் பார்த்ததே இல்ல. ஆனா இப்ப அப்படி இல்ல. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? யாருக்கும் தெரியக்கூடாது ஏதோ ஒரு விஷயத்த அவ ரூம்ல மறைச்சு வச்சிருக்கான்னு தானே அர்த்தம். இன்னைக்கு காலையில வீட்டு வாசல்ல போட்டிருந்த கோலம் கூட வாணி போட்டதுதான். மானசா எப்பவுமே வாணிக்கு சப்போர்ட் பண்றவ. மேபி அவளுக்கு கூட இந்த உண்மை தெரிஞ்சிருக்கலாம். அதனால அவ சப்போர்ட் பண்ணி எஸ்கேப் பண்ணி விட்டுருக்கலாம். ஒரு நாள் சஞ்சய் ரூம்ல போய் சாப்பிட போறேன்னு ஒரு பிளேட்ல சாப்பாடு எடுத்துட்டு போனானே, உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சஞ்சய், புது பழக்கமா இருக்கு? நீ எப்பவும் எல்லாரும் கூட உட்கார்ந்து தானே சாப்பிடுவ? இல்ல, நீங்களாம் வர லேட் ஆச்சு, அதான். தனியா சாப்பிடுறது உனக்கு பிடிக்காதே சஞ்சய்? அது கூட அந்த வாணிக்காக தான் இருக்கும். சஞ்சய் மேல எல்லாருக்கும் இருக்க நம்பிக்கையை வச்சு அவன் தப்பிச்சிட்டு இருக்கான் பிரீத்தி. இத நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனா நீ சொன்னா கண்டிப்பா நம்புவாங்க. நீ ஒரே ஒரு தடவை ஆன்ட்டி கிட்ட இந்த விஷயத்த சொல்லி சஞ்சய் ரூம கம்ப்ளீட்டா செக் பண்ண சொல்லு. அப்ப நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு உனக்கே தெரியும் பாரு. நம்ம வேலை முடிஞ்சது. கண்டிப்பா இவ சொன்ன ஆன்ட்டி கேட்பாங்க. நான் சொன்னேன்ல, இந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா அவன் கதவு பூட்டி சாவி எடுத்துட்டு போறானா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த வாணி இந்த ரூம்குள்ளதான் இருக்கா. இப்ப சாவி சஞ்சய் கையில இருக்கு. அவளால கண்டிப்பா எஸ்கேப் ஆக முடியாது. இப்ப நீ ஆன்ட்டி கிட்ட விஷயத்த சொல்லி இந்த ரூமை செக் பண்ணான்னு வையே, கண்டிப்பா அவ மாட்டிப்பா. இது வந்துட்டேன். எடுத்துட்டு வந்துட்டாங்கம்மா. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சஞ்சய், உட்காரு, சாப்பிடலாம். ஓகே.
நீயும் சாப்பிடலாம்லக்கா. அப்புறம் சாப்பிடுறேம்மா. வா பிரீத்தி, உட்காரு சாப்பிடலாம். ஆண்டி, அந்த வாணி இந்த வீட்ல தான் இருக்காளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன சொல்ற பிரீத்தி? ஏன் திடீர்னு உனக்கு இந்த சந்தேகம்? இந்த வீட்ல நடக்கிற ஒரு சில விஷயங்களை வச்சு பார்க்கும்போது என்னால சந்தேகப்படாம இருக்க முடியல ஆண்டி. என் சந்தேகத்தை உடனே தீர்க்கணும்னு நினைக்கிறேன். தாராளமா கிளியர் பண்ணிடலாமே. வீடு முழுக்க தேடி பாரு. வீடு முழுக்க தேட வேண்டிய அவசியம் இல்ல மானசா. சஞ்சய் ரூமை மட்டும் செக் பண்ணா போதும்.